பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மிடையே பாஜகவுடைய மூத்த தலைவர், தெலுங்கானா மாநிலத்துடைய முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதான் செல்லும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு தமிழ்நாடு முழுக்க பாஜகவால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நீங்க எப்படி மேம் பார்க்கறீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நிச்சயமா மிக்க மகிழ்ச்சி. இதுல இரண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று, இந்துக்கள் என்றால் தமிழர்களும் இந்துக்களையும் பிரிக்க முடியாது. ஏதோ தமிழக அரசு நாங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதனால பாஜக கூட யாரும் இல்ல, நாங்க தான் எல்லா இந்துக்களையும் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்துக்களையும் தமிழர்களையும் பிரிக்கிறார்கள். என்ன கேட்டா, இது தமிழர்களின் உணர்வு. திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்பது தமிழர்களின் உணர்வு. தமிழர்களையும் இந்துக்களையும் பிரிக்க முடியாது. என பெரும்பான்மையாக தமிழகத்தில் வாழ்வது இந்துக்கள் தான். அவர்களின் உணர்வுகள், தமிழர்களின் உணர்வுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த தீபத்தூணே இல்ல, இது ஒரு மைல் கல்லு, இது சமணர்கள் விளக்கேற்றினாங்க அப்படின்னு அது தீபத்தூணே இல்லை என்று, அது தீபத்தூண் அல்ல என்று நிரூபிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபத்தூண் தான், அது கோயிலுக்கு சொந்தமானதுதான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திலும் இந்த தூணில் தான் விளக்கேற்ற வேண்டும் என்பது மிக பிரம்மாண்டமான வெற்றி. இதில் தனிநபர்கள் விளக்கேற்றக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களே, இது உங்களுக்கு வெற்றியா என்று கேட்கிறார்கள். தனிநபர்கள் சென்று விளக்க வேண்டும் என்பது இந்துக்களின் நோக்கம் அல்ல. தீபத்தூணில் விளக்கு ஏற்றாததுனால்தான், அரசாங்கமும் கோயில் நிர்வாகம் ஏற்றாததுனால்தான் இங்கே ஏற்ற வேண்டும் என்று தனிநபர்கள் வாதிடுகிறார்களே தவிர, அங்கே ஏற்றப்பட்டால் வேறு ஒன்றும் அங்கே வேறு பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்நீதிமன்றம் தமிழக அரசை கண்டித்திருக்கிறது. ஒரு ஆன்மீக நிகழ்வை ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றிவிட்டீர்கள் என்று. ஆக இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு வெற்றி என்பது மட்டுமல்ல, தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு தமிழர்களுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீதிமன்றமே சுட்டி காண்பித்திருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பின் உச்சகட்ட குறிப்பாக நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.